உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவில் இருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வந்தடைந்தது. 10,000 கனஅடியில் தொடங்கிய நீர்வரத்து அடுத்தடுத்த நாட்களில் படிப்படியாக உயர்ந்து நேற்று மாலை 35,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. அதே நிலை இன்று நள்ளிரவு வரை தொடர்ந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மேலும் நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்போது 45,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. அதாவது கர்நாடகா மற்றும் கேரள வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கர்நாடக அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்ட உள்ளன. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் கிருஷ்ணராஜ சாகர் அணை முழு கொள்ளளவை எட்ட இன்னும் 4 முதல் 5 கனஅடி மட்டுமே உள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளுக்கு வரும் நீர் முழுமையாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த நீர் தற்போது காவிரி நீர் தமிழக பகுதியில் வந்துள்ளது. ஒகேனக்கல் பகுதிக்கு தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வறண்டு பாறைகளாகவே காட்சியளித்து வந்த ஒகேனக்கல் காவிரி ஆறு கடந்த 2 மாதங்கள் வரைக்கும் அதே நிலை நீடித்த நிலையில் 4,000 கனஅடி வரை உயர்ந்து 10 நாட்கள் அந்த நிலை தொடர்ந்தது. தற்போது 4-5 நாட்களுக்கு முன்பு காவிரியில் நீர் வர தொடங்கியதிலிருந்து தற்போது படிப்படியாக உயர்ந்து இன்றைய நிலையில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பறந்து விரிந்த காவிரி ஆறு முழுக்க செந்நிறக்காடாகவும் பறந்து விரிந்த நீரோடையாகவும் இப்போது வந்து கொண்டுள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி கரையோர பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் 5வது நாளாக இன்று நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் காவிரியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.